காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் இணைந்திருக்கார். சார் வணக்கம். அருணாச்சல், சிக்கிம் மாநிலங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்குது. அருணாச்சல்ல மீண்டும் பாஜக, சிக்கிம்ல மாநில கட்சியினுடைய வெற்றி, எஸ்கேஎம்னுடைய வெற்றி. வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக இல்லாமல் இருந்த சூழல்கள்லாம் இருக்கிறது. ஆனா அருணாச்சல்ல மீண்டும் வெற்றி அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இல்ல, இல்லாமல் இருந்த சூழல்ங்கிறது 2019லயே மாறியாச்சு. 2019லயே வடகிழக்கு மாநிலங்களில் இருக்க ஒட்டுமொத்த அந்த 25 தொகுதிகள்ல 21 தொகுதிகள் பிஜேபி கைப்பற்றியது. வடகிழக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய மாநிலம் அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது பிஜேபி. அதை மறந்துடக்கூடாது. இது அருணாச்சல் பிரதேஷ் தொடர்பா இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய 5 கருத்து கணிப்புகள் 5மே பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் சொல்லிட்டு இப்ப அதே லைன்ல தான் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அதே போல சிக்கிம் சம்பந்தமா வந்த அத்தனை கருத்து கணிப்புகளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறின. அது போலவே தான் அங்கேயும் ரிசல்ட் வந்து கொண்டு இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மணிப்பூர்ல நடந்த வன்முறை, மிகப்பெரிய வெறியாட்டம், இத வந்து ஒரு தேசிய அளவுல ஒரு மிக பெரும் பிரச்சனை போல எதிர்கட்சிகள் கொண்டு போயின. ஆனால் அந்த மணிப்பூர் இஷ்யூங்கிறது வடகிழக்கிலேயே எந்த தாக்கத்தையும் உருவாக்கவில்லை அப்படிங்கறது இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா, இப்பவே அட்வான்ஸா ஒண்ணு சொல்லிடுறேன். மணிப்பூர்ல லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. 4ஆம் தேதி நம்ம பார்க்க போறோம். மணிப்பூர்ல அநேகமா 2-2 பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, நாடாளுமன்ற தேர்தலையும் இதே போன்ற முடிவுகள் வருவதற்கு, ஒட்டுமொத்தமாக இப்போ அருணாச்சல் மாதிரியான முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார். வடகிழக்குல வந்து எந்த இடத்துல தோற்குங்கிறத சொல்லிடுறேன். சிக்கிம்ல திட்டவட்டமா எம்பி எலெக்ஷன்ல கிராந்திகாரி மோர்ச்சா தான் ஜெயிக்கும். சோ அந்த சிக்கிம்ல ஒரு சீட்டு பிஜேபி லூஸ் பண்ணும். அதே போல அஸ்ஸாம்ல இருக்கிற 14ல 2 சீட்டு வரைக்கும் பிஜேபி லூஸ் பண்ணும். 12 சீட்டு ஜெயிக்கும். சோ மொத்தம் இருக்கக்கூடிய 25 வடகிழக்கு மாநில தொகுதிகள்ல 22 தொகுதிகளில் பிஜேபி திட்டவட்டமாக வெற்றி பெறும். நன்றி திரு கோலாகல சீனிவாஸ். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அருணாச்சலில் மீண்டும் பாஜக ஆட்சி, சிக்கிம்ல மாநில கட்சியான எஸ்கேஎம், சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா மீண்டும் அவர்களை ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையை விட, அதாவது 32 இடங்களில் 31 இடங்களை முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட். அதனை நம்ம முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.